வணக்கம். குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் 46. வழங்குபவர்கள் பாஸ்கர், கிரிஜா. ஏங்க, அரப்பணா சேவகம் ஆனாலும் அரண்மனை சேவகம் போல ஆகுமா? என்ன சொலவடை சொல்றது போல என்ன ஒரு குத்து குத்துற? இந்த வயசுல இனிமே எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? அட, நீங்க வேற. இந்த சொல்லவடையை கேளுங்களேன். அழுத்து சலைச்சி அக்கா வீட்டுக்கு போனாலாம். அக்கா பிடிச்சி மச்சா மேலே தள்ளினாலாம். புலியூருக்கு பயந்து எலியூருக்கு போனா எலியூரும் புலியூரான கதை தான். ஆமாங்க, இதை கேளுங்களேன். அலை எப்போ ஓய, காலை எப்போ கழுவ? கால் கழுவுறதுன்னா நம்ம ஊர் பக்கம் என்ன அர்த்தம்னு தெரியுமில்ல? தெரியும் தெரியும், அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம். இந்த சொல்லவடையை கேளுங்களேன். அலைவா துரும்பு போல அலையாத. அது சரி, அல்லலற்ற படுக்கை அழகிலும் அழகு. இது எப்படி இருக்கு? அல்லலற்ற படுக்கை அப்படின்னா? அல்லலற்ற படுக்கைன்னா நல்ல தூக்கம், அவ்வளவுதான். ஓ அப்படியா? இந்த சொல்லவடைய கேளுங்களேன். அல்லல் பட்டு அழுகிற கண்ணீர் செல்வத்தை குறைக்குமா? ஆமாம் ஆமாம், ஏழைகளை துன்புறுத்தி சேர்த்த செல்வம் நிலைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை திருவள்ளுவர் கூட அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு குறளில் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமாம்.